ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் புவித்தாரு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பௌர்ணமி அன்னைக்கு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் வந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் நம்ம வேலூரில் அப்துல்லாவரம் பக்கத்தில் ஆரோடம் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அந்த அப்துல்லாவரம் பக்கத்தில் வேம்பாத்தம்மன் கோவில் இருக்குது. அந்த கோவில் தான் எங்களோட குலதெய்வம் கோயில். அங்கே எப்போவுமே பௌர்ணமிக்கு நாங்கள் போகிறது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதொரு பூஜையை போட்டுட்டு அம்பாவை வணங்கிட்டு வருவோம். எல்லாருமே அமாவாசை அன்னைக்கு ஆண் தெய்வத்துக்கும் பௌர்ணமி அன்னைக்கு பெண் தெய்வத்தையும் வணங்குறது எல்லாருக்கும் சிறப்பான சந்தோஷமான விசேஷமாக இருக்கும். அதுக்காக நாங்கள் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வேம்பாத்தம்மன் கோவிலுக்கு போய் வேம்பாத்தம்மனை வணங்கிட்டு எங்களால் முடிஞ்ச சின்ன பூஜையை செஞ்சுட்டு எல்லாருக்கும் விளக்கேற்றி கற்பூரம் ஏற்றி பூஜை பண்ணிவிட்டு வருவோம். எங்களால் முடிஞ்சால் நெய்வேத்தியம் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம். ஆடி மாதம் பொங்கல் வச்சு மாவிளக்கு போடுவோம். 3 மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் பொங்கல் வச்சு மாவிளக்கு போட்டு வருவோம். அதே மாதிரி நீங்களும் உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் குலதெய்வத்துக்கு உங்களால் முடிஞ்ச சின்னதுனாலும் அது விசேஷமான பலனை கொடுக்கும். எப்பவுமே நம்ம குலத்தை காக்கிறது குலதெய்வன்றதால நம்ம குலதெய்வத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் நீங்கள் கோயிலுக்கு போய் குலதெய்வத்துக்கு ஒரு கற்பூரமாவது ஏற்றி கையெடுத்து கும்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம குலம் நல்லா சந்தோஷமாகவும் இருக்கும், எல்லோரும் நல்லா இருப்பாங்க. ஆகையால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கடவுளுக்கு நீங்கள் பூஜை போட்டுருங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த எளிமையான பூஜை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படுங்க. அம்மனை வணங்குங்க, அருள் கிடைக்கும். பாய்.